7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். மயிலாடுதுறை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்த மழையால் சம்பா பயிர் அறுவடை பாதிக்கப்பட்டுள்ளது. மழை தொடர்ந்தால் பயிர்கள் சேதமடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தில் சுமார் 3,30,000 ஏக்கரில் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் பயிரிடப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு சராசரியாக பெய்த மழையால் பயிர்கள் நல்ல விளைச்சல் கண்டது. தற்போது தை மாதம் பிறந்த நிலையில் சம்பா நெற்பயிரின் அறுவடையை தொடர்ந்தனர் விவசாயிகள். இந்நிலையில் மயிலாடுதுறை பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் அறுவடைக்கு தயாராக இருக்கும் சம்பா நெற்பயிர்கள் சாயத் தொடங்குவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். ஐ மாதத்தில் மழை பெஞ்சதுன்னா என்ன பண்ண முடியும்? அறுவடை வீணாக போகுது. மூட்டை அறுத்த நெல் வயலில் கிடக்கு, வைக்க அல்லமுல்ல. அறுத்த வளைச்ச அறுக்காத வளைச்ச வந்து மழையில் சாஞ்சி படுத்து போகுது. அடுத்தபடியாக என்னென்னு கேட்டால் உளுந்து பயிர் சேதம் ஆகுது. எவ்வளவு நஷ்டங்க தை மாதத்தில் மழை பெஞ்சதுன்னா விவசாயம் என்ன பண்ணுவோம்? அறுவடை காலத்திற்கு முன்னால் இந்த பயிர்கள் சாயத் தொடங்கினால் விவசாயிகளுக்கு சாகுபடி இழப்பு ஏற்படும். தொடர் மழைக்கான அறிகுறிகள் இருந்து வருவதால் அறுவடைக்கான இயந்திரங்கள் வயல்வெளிகளிலேயே நிறுத்தப்பட்டுள்ளன. இது ஒருபுறம் இருக்க, அறுவடை செய்து நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்துள்ளதால் தங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மழையில் எல்லா மூட்டையும் நனைஞ்சிட்டு இப்போ டிபிஎஸ்சிலாம் எடுக்க மாட்டுறாங்க. காய வச்சு தான் போடணும். கொஞ்சம் நஷ்டம் தாங்க. புகையாக வேற அடிச்சிருக்கு. இந்த கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும். அப்படி உதவி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களுக்கு. இந்த மழையின் காரணமாக பெரும் நஷ்டமடைந்த விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை பாதுகாக்கும் நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். முரளி, நியூஸ் 7 தமிழ், மயிலாடுதுறை. திருவள்ளூர் மாவட்டத்தில் நெற்பயிர்களில் புகையா நோய் தாக்கியதால் நெல்லிற்கு உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் நெல் பயிரிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு பெய்த நல்ல மழையின் காரணமாக நெற்பயிர்கள் அமோக விளைச்சலை கொடுத்தது. ஆனால் உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து தட்டுப்பாடு காரணமாக திடீரென நெற்பயிர்களில் புகையா நோய் தாக்கப்பட்டுள்ளது. பூச்சி வந்ததுனால 30 மூட்டை ஆகிற ஏக்கர் 20 மூட்டை தான் ஆகுதுங்க. 20 மூட்டை ஆகும்போது விவசாயிங்க போன வருஷம் 1400 ரூபாய்க்கு விற்ற நெல் இந்த வாட்டி 1200 ரூபாய்க்கு 1100 ரூபாய்க்கு கேட்குறாங்க. விவசாயம் ரொம்ப பாதிப்பட்டு நெல்லும் கம்மியாச்சு, ரேட்டும் கம்மியாச்சுங்க. ஆனால் அரிசி பார்த்தாக்கா அரிசிக்கும் நெல்லுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குங்க. அரிசி பழைய அரிசி ரேட்டு பழைய அரிசி தான் விற்றுட்ருக்காங்க. புது அரிசி இன்னும் வரலைங்க. இதனால் கடந்த ஆண்டு ஏக்கர் ஒன்றிற்கு 35 முதல் 40 மூட்டைகள் வரை விளையும் நெல் தற்போது சாகுபடி குறைந்து வெறும் 10 முதல் 15 மூட்டைகள் மட்டுமே நெல் அறுவடை செய்யப்படுவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அண்டை மாநிலமான ஆந்திராவில் இருந்து அரிசி வரத்து அதிகமாவதால் தற்போது வெறும் 1200 முதல் 1300 வரை மட்டுமே விளைப்போவதாக அரிசி விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த ஆந்திராவில் அரிசி சில அரிசி வரப்போ போய் தான் அன்றைக்கி மற்ற அரிசிலாம் ஓரளவுக்கு விலை கம்மியாக இருக்குது. அடுத்த தை மாதம் அடுத்த புதுசுலாம் அறுத்தாங்கன்னா கண்டிப்பாக விலை குறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக குறையும். அரசு நேரடியாக நெல்லை கொள்முதல் செய்து நெல்லிற்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. ராதாகிருஷ்ணன், நியூஸ் 7 தமிழ், திருவள்ளூர்.